நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிப்போம். யோவான் 14 வசனம் 27. ஜான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். சென்ற வாரம் இந்த தலைப்பில் நம்ம வசனங்களை தியானிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வாரமும் கூட. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கிஃப்டா, ஒரு பிரைஸ் மாதிரி, ஒரு கிஃப்டா ஒரு பரிசாக நம்ம கொடுத்திருக்கிறார் இந்த சமாதானத்தை. அந்த சமாதானம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஸோ டைரக்டா இந்த வார்த்தைகள் நம் இருதயத்துக்கு செல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானமா இருக்காது, நான் கொடுக்கிற சமாதானம் வேற. ஆனா இந்த உலகத்துக்குரிய சமாதானத்தை தேடி அலையும் பொழுது உங்க இருதயத்துல கலக்கங்களோ பயங்களோ, அந்த எண்ட்லெஸ் வரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கவலைக்கு எல்லையே இல்லை. வாழ்க்கை முழுவதும் கவலையான ஒரு சிந்தனை தான் நமக்கு எல்லாருக்குமே இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஸ்ட்ரெயிட் டு த ஹார்ட் இந்த வார்த்தைகள் நமக்கு பேசுகிறது. நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கலங்காமல் இருங்கன்னு சொல்றாரு. ஸோ கர்த்தர் தருகிற சமாதானம் ஒரு டெம்பரவரியான ஒரு ஃபிக்ஸ் இல்லை. ஏதோ அந்த காலகட்டம், அந்த சூழ்நிலை, சரி எனக்கு சமாதானம் வந்துச்சுன்னு இல்லை. அவர் தருகிற சமாதானம் காலங்களுக்கும் அவர் வெளிப்பட போகிற அந்த நாள் மட்டுமாக நம்ம இருதயத்துல அது இருக்கும்ன்றத நமக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. அது நமக்கு எல்லாரும் விசுவசிக்கிறோம். ஆனாலும் கூட பிரச்சனைகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும்போது, ஒரு பயம் வரும் பொழுதோ நம்ம தடுமாறி விழுகிறோம். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த சமாதானம் நம்மோட கூட என்றென்றும் இருக்கிறது, அதை நம்மை காத்துக்கொள்ளுகிறது. அதை நம்மை காத்துக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த சமாதானத்திற்கு நாம் அனைவரும் ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். நாம் பெற்ற அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கும் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக, அதை கொண்டு சேர்க்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். என கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம எல்லாரும் ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். என்னால இது செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனா என்னால செய்ய முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய ப்ரெஷர், உலகத்துக்குரிய காரியங்கள்ல நிறைய ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் நான் சமாதானமா இருக்கும்னு நினைச்சா கூட சமாதானமா இருக்க விடாம நிறைய தடை. அது எங்கிருந்து புறப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வேலை. இந்த வேலைக்குரிய காரியங்கள்ல எனக்கு சமாதானம் இல்லை. அடுத்தது உறவுகள், கணவன் மனைவி பிள்ளைகள் சொந்தக்காரங்க, இந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிற அந்த சொந்தங்கள் மூலமாக வருகிற அந்த ப்ரெஷர். அப்போ இல்லைன்னா அடுத்ததா என் வாழ்க்கை என்னவா மாறப்போகுது அப்படின்ற அந்த 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 எண்ட்லெஸ் வரி. அது இன்னும் வரவே இல்லை. இன்னும் நிறைவேற வேற காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனா வருவதற்கு முன்பாகவே அடுத்த 1 வருஷத்துல என்ன பண்ண போறேன், அடுத்த 6 மாசத்துக்கு என்ன பண்ண போறேன், அடுத்த 2 வருஷத்துல என்ன பண்ண போறேன், அடுத்த 10 வருஷத்துல என்ன பண்ண போறேன்ட்டு வராத காரியங்களை குறித்து அநேக கவலைகள். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம சமாதானம் குலைக்கப்படுகிறது. ஆனா மனுஷனா இருக்க நாம என்ன பண்றோம்னா, ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுதோ, சமாதானம் இல்லாம ஒரு பதட்டமான சூழ்நிலை வரும் பொழுதோ, ஒரு குவிக் கம்ஃபர்ட் எதிர்பார்க்கிறோம். இன்ஸ்டன்டா ஏதோ ஒரு ஃபிக்ஸ். ஒரு ப்ரெஷரா இருக்கு அப்படின்னா போய் ஏதாவது சாப்பிட்டு வர வேண்டியது, இல்லைன்னா ஒரு ஃபோன் எடுத்து உட்காந்து ஃபோன் பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு குவிக், ஒரு டெம்பரவரி, ஒரு ஃபிக்ஸ் தான் மனுஷன் எதிர்பார்க்கிறான். ஆனா கர்த்தர் தருகிற சமாதானம் அப்பேற்பட்டதில்ல. He gives us a lasting peace. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஸோ சென்ற வாரங்கள்ல நம்ம ஒரு 3-4 தலைப்புகளை பத்தி தியானிச்சோம். முதல்ல இயேசு தருகிற சமாதானம் வெர்சஸ் உலகம் தருகிற சமாதானம், ரெண்டும் வெவ்வேறு. நம்ம அதை போட்டு குழப்பிக்க கூடாது. ஸோ வாசிப்போம். பிலிப்பியர்ல 4 வசனம் 6 முதல் 7 வரை. Philippians 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். ஸோ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா மனுஷனுக்கு இருக்கிறது எண்ட்லெஸ் வரி. எல்லாவற்றையும் குறித்து எப்ப பார்த்தாலும் ஒரு கவலை. ஆனா வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்ப கவலைப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த கவலை நம் வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறது. எதையாவது குறிச்சு பயம், எதையாவது குறிச்சு கவலை. அப்ப அதையே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு சமாதானம் கிடைக்க போறதில்லை, விசுவாசமும் குறைஞ்சு போயிடும். அப்ப அந்த கவலைகள் நம் வாழ்க்கையை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப அது இருக்கக்கூடாது அப்படின்றது கர்த்தருடைய சித்தம். அப்ப பாருங்க, வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அப்படின்னு பாக்குறோம். சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் குறித்து நம்ம என்ன பண்ணணுமாம்? ஒரு கவலை வரும் பொழுது, கவலை வராதுன்னு சொல்லல, கவலை வரும். ஆனா வரும் பொழுது கூட அந்த கவலை உங்க வாழ்க்கையை மேற்கொள்ளாமலும், அந்த கவலைகள் வரும் பொழுது அந்த எல்லா காரியங்களை குறித்தும், அது சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட அப்படின்னு சொல்லிங்க போடுறான். ஸ்தோத்திரம்னா எதுக்காக ஸ்தோத்திரம் எழுதப்படுது அப்படின்னா,
பழைய நம்முடைய வாழ்க்கையில பின்னோக்கி பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரவங்கள் வந்திருக்கலாம். அந்த எல்லா உபத்திரவங்கள் மத்தியிலையும் கூட கர்த்தர் அந்த காலகட்ட அந்த உபத்திரவத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சித்து இன்னைக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ கடந்த காலங்கள்ல கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து நன்றி செலுத்தும் விதமாக பி தேங்க்ஃபுல் வித் கிராட்டிடியூட், எவ்வளவோ காரியங்கள்ல நம்ம நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். அப்போ அதை நினைத்து பார்த்து முதல்ல அந்த விண்ணப்பங்களை தெரிவிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்தது சொல்றாரு, அந்த ஜெபத்துல தெரியப்படுத்தும் போது வேண்டுதலினாலும் விண்ணப்பத்திலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவருக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான் இருந்தாலும் கூட நான் அவரை சார்ந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வோட தாழ்மையுள்ள இருதயத்தோடு அவரிடம் அந்த கவலைகளை தெரியப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, கர்த்தரிடம் ஒரு காரியத்தை நம்ம தெரிவிக்கும் பொழுது அவர் காதுகள் திறக்கப்பட்டுதான் இருக்கிறது. அவர் காதுகள் மூடப்பட்ட காதுகள் அல்ல. நம்ம எது சொன்னாலும் அவருக்கு அது காதுக்கு போய் சேரும். அப்போ எங்க அப்பா கிட்ட ஒரு காரியம் போய் சேருது அப்படின்னா அவர் என்னை விசாரிக்கிறது ஆனபடியினால் அப்படின்னு வசனங்களை வாசிக்கிறோம். அவர் என்னை விசாரிக்கிற தேவன். அப்போ எனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் செய்ய வேண்டியது ஒண்ணு மட்டும்தான், கவலைப்படக்கூடாது. கவலைப்படாம, ஏசப்பா எனக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, இப்ப கூட ஒரு பிரச்சனை இருக்கு, இதையும் என்னை மாத்தி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அவரிடம் ஜெபிக்கும் பொழுது வசனம் 7 சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நமக்கு இந்த இடத்துல தேவை ஒரு நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு காரியத்தை தெரிவிக்கும் பொழுது அவன் ஜபத்துக்கு செவி கொடுக்கிறார், அதை மாற்றி கொடுப்பார்ன்ற நம்பிக்கை நமக்கு முழு நிச்சயமாக நம் இருதயத்திலே வரும் பட்சத்தில் இந்த 7ஆம் வசனம் சொல்வது போல எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆனா சொல்லி முடிச்ச பிறகு சிச்சுவேஷன் மாறல, இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு அவிசுவாசத்துக்குள்ள போக ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த சமாதானம் கிடைக்க போறது இல்லை. நம்ம அவிசுவாசிகளாக மாறுகிறோம். அப்போ கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் தருகிற சமாதானத்தை போல இல்லை. அவர் நம்மை காத்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்ன்றதை பார்த்தோம். போன வாரத்துல முதல் பார்த்த தலைப்பு இதுதான். இரண்டாவதா பார்த்த தலைப்பு நிலையான சமாதானம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க சமாதானம் ஒரு டெம்பரவரியோ ஒரு ஷேக்கியான சமாதானம் இல்ல, அது ஒரு நிலையான ஒரு சமாதானம். அது ஸ்டெடியா நம்மோட கூட என்றைக்குமே இருக்கும்ன்றத எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதை நாம இன்ஹெரிட் பண்ணிக்கணும், அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம் யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 4, ஜான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். அப்போ நான் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நானும் நீங்களும் அதை விரும்புகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப கனி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப கர்த்தரில் நிலைத்திருந்தால் மாத்திரமே we have to be connected, அவரோட ஒன்றித்து நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை நம்ம செய்யும் பொழுது நமக்கு சமாதானம் நம் வாழ்க்கையில உறுதி. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப இன்னைக்கு எனக்கு சமாதானம் இல்லாம இருக்கு அப்படின்னா நம்மை நாமே நிதானித்தறிவோம். நான் எல்லாவற்றிலையும் கர்த்தரோடு நிலைத்திருக்கிறேனா, இல்ல ஏதாவது ஒரு காரியங்கள்ல தவறி இருக்கிறேனா என்பதை நிதானித்து பார்ப்போம். அவர் சொல்றது போல என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இதுல முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது நம்ம தான். கர்த்தர் நம்மளை விட்டு பிரியல, நாம தான் கர்த்தர் விட்டு பிரிகிறோம். அப்ப அதனால வசனம் பாக்குறோம் இல்ல, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். சோ அவர் நம்ம விட்டு என்னைக்கும் பிரியவே மாட்டார். ஏன்னா தேவன் இறங்கி வந்தது உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. அப்போ அப்பேற்பட்ட தேவன் நம்ம விட்டு பிரிவதற்கு அவர் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. ஆனால் மனுஷனாகிய நானும் சில பாவங்களுக்கு அடிமைப்பட்டு அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை விட்டு பிரிந்து போகிறேன். அப்போ முதல் படி எடுத்து வைக்க வேண்டியது நான் தான். என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்வது போல அவர் கட்டளைகளுக்கு நம்ம கேட்டு அதை புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமாக எதை செய்தாலும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம மாறும்போது அவர் சொல்லுகிறார், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியமே அந்த நிலையான சமாதானத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகணும்னா கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்திருந்து அவரில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறும்போது கண்டிப்பா நமக்கு அந்த தேவ சமாதானம் நிலையாக நம் வாழ்க்கையில் இருக்கும். இப்ப மூன்றாவதா சென்ற வாரம் பார்த்த தலைப்பு, இப்போ நம்ம பார்த்த காரியங்கள் நமக்கு நிலையான சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, உலக சமாதானம் வேற, தேவன் தருகிற சமாதானம் வேற என்று நம்ம பார்த்தோம். அப்போ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேல பார்க்க போறது எல்லாமே
எந்தெந்த காரியங்கள்ல வந்து நம்ம சமாதானத்தை இழக்கிறோம். மனுஷனுக்கு நம்ம வாழ்கிறோம். இப்ப நிறைய விஷயங்கள்ல வந்து நமக்கு சமாதான குலைச்சல் உண்டாகிறது. அந்த சமாதான குலைச்சல் உண்டாகிறது அதை கண்டுபிடிக்கணும் முதல்ல. அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் வரும். அப்போ அதை கண்டுபிடிக்கிறது ஒரு ஒரு கேட்டகரி. அதை வந்து போன வாரங்களில் 2 தலைப்பு பார்த்தோம். இன்னைக்கு மீதமுள்ள தலைப்புகளை பார்ப்போம். ஆனா அது மாத்திரம் இல்ல, அதை கண்டுபிடித்த பிறகு அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படின்ற காரியம் குறித்து நம்ம தியானிக்கலாம் இன்னைக்கு. சோ முதல்ல சென்ற வாரம் பதட்டத்தை முதல்ல வெல்லணும். ஆங்ஸைட்டி ஒரு பெரிய கல்பிரட். ஒரு விஷயம் நடந்தே இருக்காது. அது நடப்பதற்கு முன்பாகவே அதை குறிச்சு அதை யோசிச்சு பெரிய கவலைக்குள்ள போகிறோம் பாத்தீங்களா? அதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. டைரக்டா நம்ம இருதயத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்போ சென்ற வாரம் அதை வச்சு நம்ம பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 25. Matthew 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆமென். ஆமென். சோ மனிதர்கள் பெரும்பாலும் கவலைப்படக்கூடிய காரியங்கள், என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, என் ஃபியூச்சருக்கு வந்து நான் என்ன பார்த்து வைக்கணும்ன்ற மாதிரி அந்த ஃபியூச்சரை குறிச்சு ஒரு பெரிய கவலை. ஆனா வசனம் சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாத இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? இப்போ மனுஷன் இதை குறித்து எப்பயுமே கவலைப்படுறான். என்ன சாப்பிட போறேன், என்ன ட்ரெஸ் போட்டுக்க போறேன், எதை குடிக்க போறேன்னு சொல்லிட்டு இதையே குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழும் பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் கவலைப்படாது இருங்கள் அப்படின்ற அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இது எல்லாம் நமக்கு தேவை என்று நம் பரமபிதா அறிந்திருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நாமே நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிறோமே. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து அவர் உயிர்த்தார். நம்ம பாவங்களுக்கு கழுவையாக அவர் மரித்தார். அப்போ அவர் அன்பை வெளிப்படுத்தி காட்டியிருக்கார். அப்பேற்பட்ட தேவன் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பதற்கு அவர் ஒருபோதும் யோசிக்கிறவரே அல்ல. அப்போ முதல்ல இந்த பதட்டத்துக்குரிய காரியங்கள், பதட்டப்பட வேண்டாம். அந்த பதட்டம் உங்க இருதயத்தை கலங்கடிப்பும். அந்த கலங்கடிப்பது மூலமாக உங்களுக்கு சமாதான குறைச்சல் உண்டாகும். அப்ப அந்த சமாதானத்துல இல்லாதது போல அவிசுவாசம் வரும். பிசாசு உங்களை வஞ்சிப்பதற்கு அநேக வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம முதல்ல பதட்டப்படக்கூடாதுன்றத போன வாரம் பார்த்தோம். 2ஆவதா பார்த்தது பயத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா நம்ம சாதாரண பிள்ளைகள் அல்ல, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த பூமி நமக்காக ஏற்படுத்தப்பட்டது. நம்ம எல்லாம் நம்ம ஆளுகைக்கு கீழ் இருக்கிறது. வாசிப்போம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 7. 2 Timothy 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். தேவன் நம்மை ஒருபோதும் பயமுறுத்தி திருத்துகிற தேவன் அல்ல. அவர் சொல்கிறார், fear does not come from God. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. அந்த ஆவி எப்பேற்பட்ட ஆவி அப்படின்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த தெளிந்த புத்தியோட அன்போடு பலமுள்ள பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். we need a lot of courage. அந்த கரேஜ் தைரியத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பயிற்சியினால் முயற்சி செய்கிற பிள்ளைகளாக, பயம் வந்தாலும் சரி, எங்க அப்பா என் கூட இருக்கிறார், நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன், அவருடைய ஆளுகைக்கெல்லாம் இருக்கும் பொழுது என்னை ஒன்றும் சேதப்படுத்தாதுன்ற அந்த திடமானது நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அதான் சொல்லாருங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ சென்ற வாரத்துல நம்ம இதுதான் பார்த்தோம். அப்ப இன்னைக்கு அது கண்டினியூவேஷனா அடுத்த சமாதானத்துக்குரிய வழி என்ன? ஏன்னா பதட்டமா இருக்கும்போது எனக்கு சமாதானம் கிடைக்காது, பயப்படும் போது சமாதானம் கிடைக்காது. அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பாவ மன்னிப்பின் மூலமாக ஒப்புரவாக வேண்டும். நமக்குள்ள ஒரு பாவம் இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சு நம்ம கர்த்தரோட ஒப்புரவாக வேண்டும். அது ஒப்புரவு ஆவதுதான் சமாதானத்துக்குரிய முதல் வழியாக இருக்கிறது. அதை குறித்த வசனங்களை வாசிப்போம் இன்னைக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. Ephesians 2:14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. ஆமென். ஆமென். சோ பிரிவினையாகிய நடுசுவரை அவர் தகர்த்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவரே நம்ம சமாதான காரணர் என்பதை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த சமாதானத்துக்கு நம்ம போய் நிக்க முடியாம தடையாக இருப்பது என்னன்னா நம்முடைய பாவங்கள் தான்.
அந்த பாவங்களை அறிக்கையிடும்போது வசனம் சொல்கிறது 1 யோவான் 1:9 பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் நம்மை அந்த எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் அவர் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம் பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, அந்த அதே வசனங்கள் சொல்லுகிறது உங்கள் பாவங்களை மன்னித்து அது எல்லாவற்றையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பேன்னு சொல்றாரு. அப்ப பாவங்களையும் மன்னிக்கிறார், அந்த பாவத்தினால உண்டான கரைகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். அப்ப நம்ம பாவம் இல்லாத பிள்ளைகளாக அவர் முன்பாக நீதிமான்களாக நம்ம மாறுகிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம எந்த பாவம் செய்வது மனிதனாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், ஆனாலும் கூட அதை செய்யாம மனம் திரும்புதலோட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை அந்த பாவம் செய்தால் கூட மனம் திரும்புதலோட அவரிடம் அதை அறிக்கையிடும் போது அந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். சோ முதல்ல நம்ம தேவனோட ஒப்புரவாக வேண்டும். தேவனோட ஒப்புரவாகாம இருந்தா கூட நம்முடைய சமாதானம் அங்கே குலைக்கப்படுகிறது என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5:18 2 Corinthians 5:18. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். சோ இந்த ஒப்புரவாகுதல் என்பது முதல்ல கர்த்தரோட ஒப்புரவாக வேண்டும் என்பது முதல்ல பாக்குறோம். அடுத்தது இரண்டாவதா ஜனங்களோடையும் ஒப்புரவாக வேண்டும். இப்போ கர்த்தரிடம் ஒப்புரவாகிவிட்டு நம்ம சகோதர சகோதரி ஒப்புரவாகாம இருந்தோம்னா அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சமாதானத்தை இது வழி வகுக்காது. அப்போ எபேசியர் 2:14 நம்ம பார்க்கிறோம், அவரே நமது சமாதானக்காரனாகி இருதரத்தையாரம் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை அவர் தகர்த்தாருன்னு பார்க்கிறோம். சோ அதை தகர்த்ததன் மூலமாக நம்ம பாவங்களை அறிக்கையிடும் போது அவர் நமக்கு கிருபையாக இருந்து நம்ம பாவங்களை மன்னிக்கிறார். 2 கொரிந்தியர் 5:18 சொல்கிறது, இவை எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குகிறார். முதல்ல பார்க்கிறோம். இரண்டாவதா ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த சமாதானம் என்பது இட் இஸ் a compulsion. இந்த கம்பல்ஷன் கம்ஸ் நம்ம எனக்கு கொடுத்திருக்கிறார், அப்ப நானும் மற்றவர்களோட ஒப்புரவாக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஒப்புரவாகாம நம்ம அதுல சமாதானமா இருக்க முடியாது. இது நமக்கு ஊழியமாகவே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அடுத்ததை வாசிப்போம். ரோமர் 12:18 Romans 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ஆமென். ஆமென். அப்போ இந்த மனம் திரும்பு 2 கொரிந்தியர் 5:18 நம்ம பார்த்தது போல இந்த மனம் திரும்பி நம்ம ஒப்புரவாகிறோம் பாத்தீங்க, தட் டைரக்ட்லி ரிஃப்ளெக்ட்ஸ் காட்ஸ் ஒர்க். அவர் எப்படி நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் மேல் அன்பு வைத்து நம்ம தாழ்மையுள்ள பிள்ளைகளாக மற்றவரோடு ஒப்புரவாகிறோம் பாத்தீங்களா. அப்போ ஒப்புரவாகும் போது தேவனுடைய ஆவியின் மூலமாக ஏவப்பட்டு நம்ம நடக்கிறோம். அப்போ தேவனுடைய கிரியை நம்ம நடப்பிக்கிற பிள்ளைகளாக மாறுகிறோம். சோ அது போலதான் ரோமர் 12:18 சொல்வது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவின் பிள்ளைகளாக எல்லாரோடும் சமாதானமாக இருக்கவும் நம்ம முற்பட்டு நம்ம முயற்சி செய்யணும்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்போ இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இயேசுவை அறியாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசுவை அறிந்தும் கூட ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா கர்த்தர் எனக்கு உணர்த்தும் பொழுது நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த சமாதானத்தை கொடுக்கிறவனாக நான் மாற வேண்டும். எங்கெல்லாம் சாத்தியமோ, ஏன்னா அதான் வசனம் பயன்படுத்துறாங்க, கூடுமானால் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது லிமிட் இருக்குதான் செய்கிறது, இஃப் பாசிபிள் அப்படின்னு பாக்குறோம். ஆனா அந்த பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம இருதயம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம் போதுன்ற நமக்கு செய்கிற காரியங்களை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணும். அதுக்கு இடம் கொடுக்காம தேவன் இது போதும் இதை நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும், அந்த உணத்துல எனக்கு கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம டிசர்ன்மெண்டோட சமாதானத்தை மற்றவர்களுக்கு ஆஃபர் பண்ற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. ஏன்னா எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். ஏன்னா அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல ஒரு பீஸ் உண்டாகும். இல்லைன்னா நம்ம பீஸ் இருக்காது. கொலோசியர் 3:13 வாசிக்கலாம். Colossians 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்காக மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். ஆமென். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், இது எங்க சொல்லப்படுது? சபைக்குள்ள. சபையாரா நாம இருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஒருவரை ஒருவர் தாங்கணும். ஒருவேளை ஒருவருக்கு ஏன்னா நம்ம எல்லாரும் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் டிஃப்ரெண்ட் மதத்துல வந்திருக்கிறோம். ஆனா வெவ்வேறு ஊர்ல பிறந்து வளர்ந்துருக்கிறோம். நம்மளுடைய எல்லாருமே ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டோம், ஒரே மாதிரி யோசிக்க மாட்டோம். நம்ம வளர்ப்புகள் எல்லாம் வெவ்வேறு. ஆனா சபை அப்படின்னு உள்ள வரும் பொழுது நம்ம எல்லாரும் ஒன்றையே சிந்திக்கிற பிள்ளைகளாக, ஏக மனதுள்ள பிள்ளைகளாக மாறணும்.
அந்த மாற்றத்தை அந்த பழைய மனுஷனுக்குரிய சுபாவ எண்ணங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம். நான் ஞானஸ்தானத்தின் மூலமாக அதை எல்லாவற்றையும் புதைத்து நான் புது சிருஷ்டியாக நான் பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் பிழைத்திருக்கிறோம். அப்ப பிழைத்திருக்கும் பொழுது அந்த பழைய மனுஷனுடைய அந்த சுபாவ எண்ணங்கள் எட்டி பார்க்க கூடாது. அப்போ புதிய மனுஷனாக நான் என்ன பண்ணணும்னா, நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் அது வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது வந்தாலும் கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்திருக்கிறார், ஆகையால் நானும் மற்றவர்களை மன்னிக்கணுன்ற அந்த மனப்பக்குவத்துக்குள்ள நான் வரணும். பிட்டர்னஸ் வரதான் செய்யும். சபைக்குள்ள நான் சொல்றேன், நமக்குள்ளேயே கூட சில டைம் பிட்டர்னஸ் வரலாம். நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்காம போலாம், நீங்க சொல்றது எனக்கு பிடிக்காம போலாம். ஆனாலும் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவசிக்கும் பார்க்கிறோம். அப்போ சபையில அந்த மாதிரி ஒரு ஃபிரிக்ஷன்ஸ் ஏற்பட்டாலும் கூட இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்திருக்கிறார், நான் எவ்வளவு பெரிய பாவி, என் பாவங்களை மன்னித்திருக்கும் பொழுது என் சகோதரனோ என் சகோதரியோ எனக்கு விரோதமாக ஏதாவது செய்திருந்தாங்களா, அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மன்னிப்பதற்கு நான் அவரை போலவே நான் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவன் பார்க்கிறோம். அப்போ மன்னிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். அப்ப மன்னிக்கிறதுக்கு பழகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தை அவரே தருகிறவராக அவர் இருக்கிறார். அப்போ இந்த ஒப்புரவாகுதல் இருக்கு பாத்தீங்களா, தேவனோட ஒப்புரவாகிறோம், மனிதரோடும் ஒப்புரவாகிறோம். அது ஒப்புரவு ஆடும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு சமாதானத்தை அவர் உண்டாக்குகிற தேவன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல் 22 வரை வாசிக்கலாம். மேத்யூ 18:21-22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்போ ஒப்புரவாகுதலை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த ஒப்புரவாகுதல் ஜனங்களோடு சகோதரர்களோடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப கேட்கிறார் பேதுரு, ஆண்டவரே, என் சகோதரன், இது வெளியால் கிடையாது, இது புறஜாதிகளை பத்தி பேசப்படவே இல்லை, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் அல்ல, 770 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆவியில நான் சொல்றேன், ஆவியில ஒருவரை மன்னிப்பது இட் இஸ் அன்லிமிட்டெட். 770 490 தடவை கிடையாது, இது அன்லிமிட்டெட். எப்பொழுதுமே நம்ம ஆவியிலே மற்றவர்களை மன்னிக்கிற பிள்ளைகளாக மாறணும். ஏன்னா நான் மற்றவர் குற்றங்களை மன்னியாதே போனால் என் குற்றங்கள் மன்னிக்கப்படாது. அப்ப இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்திருக்கார்ன்ற உணர்வு எனக்கு வந்த பிறகு எனக்கு விரோதமாக யார் அதை செய்தாலும் மன்னிக்கிற மனப்பக்குவம் எனக்கு வரணும். இது கஷ்டம்தான், மனிதனாக உங்களுக்கும் எனக்கும் அது கஷ்டம்தான். ஆனாலும் கூட அவர் சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்து, ஏசப்பா எனக்கு இதெல்லாம் செய்திருக்கிறார், அதனால இதை நான் தாழ்மையுள்ளவனாக, எனக்கு விரோதமாக யார் எது சொல்லியிருந்தாலும் கூட அவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த இருதயத்தை நம்ம என்னைக்கு நம்ம பண்படுத்தி பக்குவப்படுகிறோமோ, பக்குவப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லிபரேஷன் இருக்கு, நமக்கு விடுதலை இருக்கிறது. விடுதலையோடு சேர்த்து சமாதானத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தை உணர்கிற பிள்ளைகளாக, அது வாழுகிற பிள்ளைகளால் நம்ம மாற முடியும். சோ இப்ப பார்த்தது சமாதானத்துக்குரிய வழியில முதல்ல நம்ம பார்த்தது பதட்டப்படக்கூடாது, 2வதா பயப்படக்கூடாது, 3வதாக பாவ மன்னிப்பு செய்துவிட்டு ஒப்புரவாக வேண்டும் என்ற காரியங்களை பார்த்தோம். இப்ப அடுத்ததா பார்க்க போறது துன்பங்களிலும் சோதனைகளிலும் நமக்கு சமாதானம் வேணும். ஏன்னா மனுஷனுக்கு உபத்திரவங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், அதன் மத்தியில நம்ம சமாதானம் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஏன்னா அந்த சஃபரிங்ஸ் இஸ் இன்னெவிட்டபிள், அது வராம இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த உபத்திரவங்கள் சோதனைகள் நமக்கு வந்தே தீரும். அதன் மத்தியில நம்ம சமாதானத்தோட இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது எனக்கு தெரியும், ஆனா ஏன் பண்ண முடியலன்னு பார்க்கும் பொழுது, தேவன் எனக்கு ஏன் இந்த வழி அனுமதிச்சாரு, அவர் ஏன் இப்படி என்னை சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரையே குற்றப்படுத்தக்கூடிய காலகட்டங்களும் நமக்கு வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அது அன்பிப்ளிக்கல், அது கர்த்தர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். அப்போ அந்த மாதிரி காரியங்கள் வரும் பொழுது எனக்கு மனம் சோர்வு அடைகிறது, எனக்கு பயம் வருகிறது, என்னுடைய விசுவாசம் குலைக்கப்படுகிறது, என்னுடைய ஃபெய்த்தே ஷேக் ஆகுது. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற அந்த கேள்வி கூட எனக்கு வருது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உபத்திரவங்களிலும் சோதனைகளிலும் நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். அதுக்குரிய வசனங்களை வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 33. ஜான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். ஆமென். சோ இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு சமாதானம் இயேசு கிறிஸ்துக்குள்ள என்னைக்குமே இருக்கணும், அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இந்த உபத்திரவம் அப்படின்றது இட் இஸ் நாட் ஃபைனல். நம்ம வாழ்க்கை பூரா உபத்திரவப்பட்டு கொண்டே இருக்க போகிறோம் என்பது இங்க சொல்லப்படவே இல்லை. உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப ட்ரபிள்ஸ், இந்த உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கணும், அது நடக்கும். ஆனாலும் நடந்தாலும் கூட அது அல்டிமேட்டம் அல்ல, அது ஃபைனல் கிடையாது, அதுவும் மாறும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். அப்போ உபத்திரமும் சரி, அப்போ அந்த சமாதானமும் சரி, ஒன்றோடு ஒன்று சேர்ந்துதான் இருக்கும். உபத்திரவம் இல்லாமல் நமக்கு உபத்திரவம் எல்லாம் வாழ்க்கை கிடையாது. அப்போ உபத்திரவத்தின் மத்தியில நம்ம சமாதானமா வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒண்ணு மட்டும் உறுதி, அந்த வசனம் பாருங்க இந்த இடத்துல, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அந்த உபத்திரவத்தின் மத்தியில பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தேய்க்க வேண்டாம். ஏனென்றால் அதோட சேர்ந்து நம்ம என்றைக்கும் வாழ போறதில்லை. அந்த சூழ்நிலையும் நமக்கு மாறும். ஏனென்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தவராக அவர் இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். ஆமேன். சோ ஒருவேளை நமக்கு ஒரு துன்பமோ ஒரு சோதனையோ நமக்கு இருக்குது அப்படின்னா, ஆனா நம்ம யாரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள்? தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு முன்பாக அவர் என்ன உத்தமர் என்று எண்ணினபடியே, அவருக்கு ஊழியம் செய்வதற்கு நான் தகுதி உள்ள பிள்ளை என்று அவர் உணர்ந்து அவர் சால்வேஷன் எனக்கு ரட்சிப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பாக அவர் சொல்றார் இந்த இடத்துல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். அப்போ அவருடைய தீர்மானம் தான் நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு பிள்ளைகளாக மாற வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம். அப்போ தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அப்போ எனக்கு உபத்திரவங்கள் வந்தாலும் கூட அதன் மத்தியில நான் என்ன பண்றேன்? தேவனிடம் அன்பு கூறுகிறவனாக நான் இருக்கிறேன். உபத்திரவம் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் பரவாயில்ல, அதன் மத்தியில கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்து நான் எதை செய்தாலும் இதன் செயல் மூலமாக இயேசு கிறிஸ்து பிரியப்படுவாரா இல்லையா என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்றேன்னா அவருக்கு அன்பு கூறுவனாக மாறுகிறேன். அப்ப அன்பு கூறும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த உபத்திரம் மத்தியில கூட அந்த தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருந்து எனக்கு உபத்திரவமே நேரிட்டாலும் கூட அந்த சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த உணர்வு எனக்கு இருக்குதா? ரொம்ப கிளியரா ரோமன்ஸ் 8:28 சொல்லுது, உபத்திரவங்கள் வந்தாலும் கூட, ஆனா உபத்திரவத்தின் மத்தியில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று இங்க எழுதுகிறார். இப்ப நமக்கு கூட ஒரு வேளை உபத்திரவங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார், இதன் மூலமாக கடைசியா எனக்கு நன்மை உண்டாக போகிறது என்பதை நாம் அறிந்த பிள்ளைகளாக அவரை அன்பு கூர்ந்து நம்ம பயப்படாம பதட்டப்படாம சோதனைகள் வரும் பொழுதோ உபத்திரவங்கள் வரும் பொழுதோ நம்ம அதை சோர்ந்து போகாத பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில நடப்பிக்கிறதுக்கு ஒரு ஆயத்தப்பட்டிருக்கிறார். அதனால இதை நான் சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கர்த்தர் என்ன மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறாரோ அதை மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லி நம்மை நாமே அவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வாசிப்போம் 2 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 4 வரை. 2 Corinthians 1:3-4. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். ஆமென். சோ நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய தன்மை அதுதானே. கர்த்தர் மகா இரக்கமும் தயவும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவனாக இருக்கான்னு பாக்குறோம். அப்ப அவர் சொல்றாரு இந்த இடத்துல, அவர் இரக்கங்களின் பிதா சகல விதமான ஆறுதலின் பிதா சொல்லி முடிச்சுட்டு தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. அப்போ இங்க பவுல் கூட சொல்றாரு, எனக்கும் கூட சோதனைகள் இருக்கிறது, எனக்கும் பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்குது, உபத்திரங்கள் இருக்கிறது. ஆனா அதன் மத்தியில தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே தேவன் அவரை தேற்றுகிறவராக இருக்கிறார் இந்த இடத்துல.
இப்ப தேற்றுறது வந்து எனக்கு மட்டும் அந்த தேற்றுதல் கிடைக்கல. அது இவருக்கு மாத்திரம் இல்ல, யாருக்கு நம்ம பவுலுக்கு மாத்திரம் இல்ல, அது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. நமக்கும் சமாதானம் இல்லாம ஒரு காலமோ ஒரு உபத்திரவமோ ஒரு சோதனையோ வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவரா இருக்க பார்க்கும்போது அவர் இரக்கங்களின் பிதா, அவர் ஆறுதலின் தேவனா இருக்கிறார். அப்போ எப்படி பவுலுக்கு அந்த ஆறுதலை கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆறுதலை அளிக்கிற தேவன் தான். அந்த ஆறுதலை பெற்ற பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது அடுத்தது பாத்தீங்கன்னா, நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நான் பெற்ற அந்த ஆறுதலை நான் மாத்திரம் வைத்துக் கொண்டிராமல் மற்றவர்களுக்கும் அந்த ஆறுதலை அளிப்பதற்கு நான் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அப்போ நான் ஆறுதலை பெறுகிறேன். நான் பெற்ற ஆறுதலை நான் மட்டும் வைத்துக் கொண்டில்லாமல் என்னை போலவே கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒருவேளை அவர்களுக்கு உபத்திரவமோ ஒரு துன்பமோ நேரும் பொழுது அதை அறிந்தவனாக நான் மாறும்போது நான் அவர்களுக்கு ஆறுதல் செய்ய எனக்கு அவரை திராணி உள்ள பிள்ளைகளாக அவரே நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கார் என்பதை இந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. அப்போ இந்த சமாதானம் அப்படின்றது வந்து நான் பெறுவது மாத்திரமல்ல, உபத்திரவங்கள் மத்தியில் நான் பெறுவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அதை கொடுப்பதற்கு கர்த்தர் நம்மை வந்து ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நம்ம வந்து அமைதியா இருக்க கூடாது என்பதை இங்க பார்க்கிறோம். வாசிப்போம் யாக்கோபு 1 வசனம் 2 முதல் 4 வரை. ஜேம்ஸ் 1:2-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அமேன். ஆமென். சோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் வந்த பொழுது குழந்தைகளாக இருந்தோம், பாலனும் உண்டோம். ஆனா இன்னைக்கு வசனங்கள் நமக்குள்ள போகிறது, நிறைய நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டோம், நிறைய ரெவலேஷன்ஸ் நமக்கு இருக்குது, கர்த்தருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்ற வந்து வகையறுக்கக்கூடிய ஞானம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்றோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவியில வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாகவும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை நமக்கு சேர்க்கிறதுன்னு பாக்குறோம். அது மட்டுமல்ல, அதே போல நமக்கு சோதனைகள் உண்டு, நமக்கு விசுவாசத்தின் பரீட்சைகள், நம்ம விசுவாசம் வந்து நமக்கு சோதிக்கப்படுகிறது. சோதிக்கப்படும் பொழுது உள்ளான மனுஷன் பலப்படுகிறான். அவன் பலப்படணும் அப்படின்னா நம்ம பொறுமையோட காத்திருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த உபத்திரவம் வந்து நம்முடைய சகிப்புத்தன்மை வந்து அதிகப்படுத்துகிறது, பொறுமை கற்றுக்கொள்கிறோம். அந்த பொறுமை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த ஆவிக்குரிய அந்த மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, இன்னும் அதிகமாக அவன் பலப்படுகிறான். அந்த இங்கிலீஷ் சொல்லும்போது அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அந்த ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியில நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் இந்த உபத்திரவத்தின் மூலமாக நம்ம நிறைய கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்போ அந்த உபத்திரம் வரும் பொழுது அது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இதையும் நான் கடந்து வருகிறேன், நீ என்னுடைய கூட இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், இது அனுமதித்ததற்கு ஒரு காரியம் இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ளும் வரை நான் சமாதானத்தோடு நான் வாழுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அந்த அந்த இன்னர் பீஸ் நம்ம எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும். அப்ப நான் பண்ண வேண்டியது இந்த இடத்துல மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உபத்திரவமோ துன்பமோ வரும் பொழுது சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் வந்து இன்னும் பலப்படுகிறான் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34 வசனம் 19. Psalms 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். ஆமென். சோ நீதிமான்களுக்கு துன்பம் வராது என்று இங்கு எழுதப்படவே இல்லை. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் அது இருக்கும். சோ அந்த உபத்திரவங்கள் நமக்கு வருவது, துன்பம் வருவது, இட் இஸ் இன்எவிட்டபிள். நம்ம வந்து யாரும் இது வேண்டாம்னு சொல்ல முடியாது. அது வரும், அது வருவது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து நம்ம பலப்படும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹீ டெலிவர்ஸ். நம்மை வந்து ரட்சிக்கிறதுக்கு அவர் வந்து வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இது பிராக்டிக்கல். நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா, துன்பங்கள் இருக்கா, உபத்திரவங்கள் இருக்கா, அதன் மத்தியில கூட ஏசப்பா என் கூட இருக்கிறார், ஆனா என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், இதுல இருந்தும் என்னை விடுவித்து காப்பார் அப்படின்றத அந்த முழு நிச்சயமான விசுவாசம் நமக்கு வரணும். அப்போ அதுல விசுவாசத்திலையும் வளர்றோம், பொறுமையும் கத்துக்கிறோம். உள்ளான மனுஷனும் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் முதிர்ச்சி பெறுகிறான் என்பதை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார்ன்ற அந்த நம்பிக்கைக்குள்ள எல்லாரும் வரணுன்றதை பாக்குறோம். வாசிக்குவோம். 1 தெசலோனிக்கேயர் 5 வசனம் 18. 1 Thessalonians 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். சோ உபத்திரவத்தின் மத்தியில கூட ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
அப்ப ஸ்தோத்திரம் செலுத்துறதுனால எனக்கு வலி இல்லை, எனக்கு உபத்திரவம் இல்லை, எனக்கு வேதனை நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து அது மாயமாக மறைக்க முடியாது. அது இருக்கத்தான் செய்கிறது. அது இருந்தாலும் கூட அதன் மத்தியில ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன், இதை எதுக்கு அனுமதிச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா அனுமதிக்கு நன்றி செலுத்துகிறேன், ஏன்னா என உள்ளான மனுஷன் மாறுறான், உனக்கு பிரியமானவனாக வந்து அவன் முதிர்ச்சி அடைகிறான்ற அந்த நம்பிக்கையோட நம்ம வந்து அந்த வழியில வந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது வளர 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 ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருக்கும் விடுதலை உண்டு என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல நம்ம இன்னைக்கு பார்த்த காரியங்கள்ல வந்து எனக்கு பதட்டம் வரக்கூடாது, எனக்கு பயம் இருக்கக்கூடாது அப்படின்றது பார்த்தோம். எனக்கு துன்பங்கள் வரும், ஆனாலும் அதன் மத்தியில நான் சமாதானமாக இருக்க வேண்டும் பார்த்தோம். முதல்ல அடுத்துதான் தேவனோடு நம்ம ஒப்புரவாக வேண்டும். ஒருவேளை தேவனோட மாத்திரம் இல்ல, சகோதர சகோதரிகளும் கூட. எனக்கு வந்து பாவம் செய்திருந்தால் தேவனோட மன்னிப்பு கேட்கணும். அதே போல ஒருவேளை என் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ விரோதமாக எனக்கு யார் செய்திருந்தாலும் சரி, நான் யாருக்கு எது செய்திருந்தாலும் சரி, நான் முதல்ல ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை பெற்றவனாக ஒப்புரவாக வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இப்ப நாங்க பார்த்திருக்கோம். இப்ப அடுத்த பார்க்க போற விஷயம் வந்து இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா கெட்ட சிந்தைகளும் நம் இருதயத்திலிருந்து கிளம்பி வருகிறது நமக்கு தெரியும். அப்போ அப்படி இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும்னா எனக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை. ஏன்னா மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நான் ஆவியில வந்து பிழைத்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பட்சத்துல நம்ம எதை செய்தாலும் அது ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்து ஒழுக்கத்தோடு அதை வந்து நிறைவேற்ற பிள்ளைகளாக மாறும் பொழுது நம்ம இருதயத்தை நம்மளால காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த இருதயம் தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கு. இந்த பதட்டம், அந்த பயம், அந்த சமாதானத்தை உண்டு பண்ணாம இருக்கிறது, அந்த ஒப்புரவாகாம இருக்கிற காரியங்கள் எல்லாமே கிளம்பி வருகிறது இது நம்ம ஹார்ட்ல இருந்துதான். அப்ப அதை காத்துக்கொண்டு அதை ஒழுக்கத்தோடு இருக்கும் பொழுது நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்குரிய வசனங்களை வாசிப்போம். இப்போ ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 6. ரோமன்ஸ் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். நம்ம எதை நினைக்கிறோமோ, நம்ம எதை நினைச்சு இப்ப ஒருவேளை ஆவியோ இல்ல மாம்சமா நம்ம எதை சிந்திக்கிறோம், இதை செயல்பட நம்ம முற்படுறோம். அப்போ நம்முடைய சமாதானம் அதை குறித்து தான் இருக்கிறது. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். நான் ஆவியில சிந்திக்கிறேன்னா இல்ல மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறேன்னா, என் சமாதானத்தை எது வந்து கொண்டு வந்து சேர்க்கும் எனக்கு, மாம்சமா ஆவியா? ஏன்னா நம்ம அந்த அந்த காரியங்களை நிதானித்து அறியும் பொழுது, நம்ம செயல்படும் பொழுது நமக்கு சமாதானம் உண்டாகும். மாம்சத்துக்குரிய காரியங்களை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சோம்னா நமக்கு சமாதானம் கிடைக்காது. நம் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம சிந்தித்து நடக்கும் பொழுது நமக்கு ஜீவனம் உண்டு, சமாதானமும் உண்டு என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ அதுக்கு தேவை டிசிப்ளின். அதுதான் சொல்றேன், அந்த ஆவிக்குரிய இந்த ஒழுக்கம், அந்த டிசிப்ளின் தேவை. மாம்சம் 1000 காரியங்களை யோசிக்கும். இதை செய், இது தப்பு தான், பரவாயில்ல நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு மாம்சம் தவறான காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும். அதை செய்யாம இல்ல, இது கர்த்தருக்கு பிடிக்காது, இதை நான் செய்ய மாட்டேன், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த பிள்ளைகளாக மாறுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் ஒருபோதும் இந்த மாசத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒழுக்கமுள்ள அந்த ஆவிக்குரிய அந்த டிசிப்ளினோட நம்ம எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து ஆவியில சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது நம் இருதயத்தை நம்மால காத்துக்கொள்ள முடியும். வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 8. பிலிப்பியன்ஸ் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமேன். அப்போ நம்ம இருதயத்திலிருந்து புறப்படுகிறது வந்து எல்லா தீய எண்ணங்களும் ஆண்டவரே சொல்றாரு, கெட்டதுதான் நம்ம இது கிளம்பி வருகிறது. அப்போ அதை மாத்தணும். அப்ப அதை மாத்தணும்னா நான் எப்படி மாறணும்? இன்ஃபார்ம்டா, டிசிப்ளினோட, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவை, அன்புள்ளவை, நற்கீர்த்தி உள்ளவை, புண்ணியம், புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்ப என் சிந்தனையே அந்த பழைய மனுஷன் சிந்தனைக்கு இடம் கொடுக்காம புதிய மனுஷனாக இந்த சொல்லப்பட்ட அந்த பிலிப்பியர் 4:8 சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு நான் ஒவ்வொரு விஷயம், இது உண்மை உள்ளவைகளா, இது ஒழுக்கமான காரியமா, இது நீதி உள்ள காரியமா, இது கற்புள்ள காரியமா, இது அன்புள்ள காரியமா, இது நற்கீர்த்தியை உண்டாக்குறதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிந்தனையும் இதற்கு ஒத்தது போல நம்ம வந்து யோசித்து செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சமாதானம் நிச்சயம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம இருதயத்தை நம்மளால காத்துக்கொள்வது 100% உறுதி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு தடவை, மனுஷனோட இருதயத்துல மனுஷன் ஒரு நாளைக்கு வந்து 50,000-60,000 சிந்தனைகள் அவன் மனசுல ஓடுது. நம்ம எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது கிடையாது, ஆனா எல்லாத்தையும் யோசிக்கிறது கிடையாது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த காரியத்தை மாத்திரம் என்ன பண்றேன், நான் யோசிக்கிறேன். 60,000 சிந்தைகள் இருந்து நான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை மாத்திரம் தான் யோசிக்கிறேன். அப்ப அதையும் கூட அது உண்மை உள்ளவராக இருக்கிறதா, ஒழுக்கம் உள்ளவைகளா, நீதி உள்ளவைகளா, கற்புள்ளவர்களா என்று நிதானித்து பார்த்து யோசிக்கும் பொழுது ஒருபோதும் நம்ம இருதயம் கரைப்படாது. அந்த இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு நமக்கு அது அது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும்.
வாசிப்போம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 23. Proverbs 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். அப்போ நம்ம இருதயத்துக்குள்ள என்ன போகிறது என்பதை நம்ம என்ன பண்ணணும்? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளும் வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம என்ன அனுமதிக்கிறோம் இருதயத்துல? அந்த என்ன அனுமதிக்கிறன்ற காரியங்களை யோசிச்சு அனுமதிச்சு நமக்கு ரொம்ப நல்லது. தேவையில்லாத காரியங்களை நம்ம அனுமதிச்சோம்னா நமக்கு அங்க சமாதானம் கிடைக்க போறது இல்லை. நமக்கு அந்த இடத்துல விசுவாசம் வஞ்சிக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். ஸோ சமாதானம் தேவை அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப தெளிந்த புத்தியோட, அந்த வாட்ச்ஃபுல்னஸ் இருக்கு பாத்தீங்களா, எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்துக்கோ. என்ன அனுமதிக்கிறோம் அப்படி நம்ம இருதயத்துல நம்ம நிதானித்து பார்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா நமக்கு நிறைய வசனங்கள் தெரியும். கர்த்தருடைய பெரிய கிருபை அதுதான், நமக்கு அநேக வசனங்களை கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு சிந்தனையோ ஒரு வார்த்தையோ என் வாயிலிருந்து புறப்படுறதுக்கு முன்பாக அந்த எண்ணங்கள்ல நம்ம இதை செய்யலாமா வேணாமன்றது நமக்கு வகையெடுத்து வசனம் காட்டிடும். ஆனா அதுக்கும் மேல அந்த கர்த்தர் உணர்த்தின பிறகும் என் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து என் அகங்காரத்தினால என்ன பண்ணேன்னா சில வார்த்தைகளை பயன்படுத்துறேன். சில வார்த்தைகளை மாத்திரமல்ல, சில காரியங்களை நான் செயல்முறையும் படுத்தேன். இதயத்தை காத்துக்கொள்ளாம என்ன பண்றேன், நான் ரொம்ப என் மாம்சத்துக்கு அந்த ஆரம்பத்துல பார்த்தேன் பாத்தீங்களா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அப்போ அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்து கூட நான் ஆவியில பிறந்திருக்கிறேன், மீண்டுமாக என்கிட்ட பாவம் சாவம் ஒன்றும் கிடையாது, நான் புது சிருஷ்டி என்று சொல்லிய பிறகும் கூட இன்னமும் இருதயத்தை காத்துக்கொள்ளாமல் அதுல என்ன தோணுதோ அதை என்ன இடம் கொடுக்கிறோமோ அதை அப்படியே செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல ஜீவ ஊற்று புறப்பட போறது இல்லை. அது மரணத்துக்கு ஏதுவான காரியங்களாக அதை மாறிவிடும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எனக்கு வாழ்க்கையில சமாதானம் வேணும் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையும் என்னுடைய கடமையும். வாசிப்போம் மத்தேயு 11:28. Matthew 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். ஆமென். சோ தேவன் இங்கே யாருக்கெல்லாம் வருத்தம் இருக்கிறதோ, சமாதானம் இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் சொல்றது, உங்களுக்கு எனக்கும் சேர்த்துதான், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். He gives us rest. அவர் ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் இஸ் ஃபாலோடு. ரெஸ்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் உண்டு. அப்போ எனக்கு பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. ஏனென்றால் நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நாட்கள் என்னைக்கு இருந்தாலும் சரி, அன்றைக்கு கர்த்தரிடம் நான் போகும் பொழுது எனக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர், எனக்கு அவர் ரெஸ்ட் கொடுக்கிற தேவன் சொல்றாரு. அப்ப அந்த ரெஸ்ட் எப்படி வரும்? எனக்கு கர்த்தரோட உறவு வேணும். அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள். வாங்கன்னா சும்மா போய் நின்று ரெஸ்ட்டை வாங்கிட்டு வர்றது கிடையாது. அவரோட இருந்து அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ், அவரோட கூட இருந்து என்றென்றைக்கும் அவரோட சஞ்சரிக்கும் பொழுது நமக்கு அந்த உறவு மேம்பட மேம்பட அவரோட ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சமாதானம் உண்டாகும் அப்படின்றத பார்க்கிறோம். அந்த சமாதானம் வரும் பொழுது நம்ம இருதயம் ரொம்ப லைட் ஆகி, ஏசப்பா என் கூட இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு அவர் சொல்றாரு. ஆரம்பத்துல பார்த்தோம் பாத்தீங்களா, என் சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அவருக்கு அந்த சமாதானத்தை நம்ம எல்லாரும் ருசிக்கணும்னு அவர் விரும்புகிற தேவன் தான். வாசிப்போம் சங்கீதம் 4:8. Psalms 4:8. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். சங்கீதக்காரன் எழுதுற அந்த காரியத்தை பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ், தேவன் மேல அளவிட முடியாத ஒரு நம்பிக்கை. அவன் சொல்றாரு, அவனுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, அவர் சொல்ற காரியம் சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். ஏன்னா அவனுக்கு பயம் இல்லை, அவனுக்கு கலக்கம் இல்லை. ஏன்னா கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணினீர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நம்பிக்கையை, அவன் ட்ரஸ்ட் அவன் தேவன் மேல வைக்கிறான். வைத்து அவன் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரையே சார்ந்து இருக்கிறான். இதுதான் தேவன் விரும்புகிறது. உபத்திரவத்தை வச்சு நம்ம தேவன் இடப்படக்கூடாது. அந்த உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பா என்னை காப்பாத்துவாருன்ற அந்த நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அப்ப வரும் பொழுது நமக்கு நித்திரை சமாதானமாக இருக்கும். நம்ம படுத்து நம்ம எதை குறித்தும் பயப்படவும் தேவையில்லை என்று இங்க புரிஞ்சுக்கிறோம். வாசிப்போம் ஏசாயா 32:17. ஐசாயா 32:7. நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஆமென். 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 சோ நீதியின் கிரியை சமாதானம். அப்ப உங்களுக்கு எனக்கும் சமாதானம் வேணா என்ன பண்ணணும்? ரொம்ப கிளியரா ஐசாயா 32:17 சொல்கிறது, நீதியை கிரியை நடப்பிக்கும் பொழுது எனக்கு சமாதானம் உண்டாகும், மாம்சத்தின் கிரியை நடப்பிக்கும் பொழுது அந்த சமாதானம் உண்டாகாது. அப்போ நீதியின் கிரியை நடப்பித்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டு, அது மாத்திரமல்ல நீதியின் பலன்
என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். அப்போ அந்த நீதிக்கு ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலன் என்னவா மாறுகிறதுனா, எனக்கு சமாதானத்தையும் எனக்கு சுகத்தையும் அந்த கீழ்ப்படுதல் மூலமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்போ எனக்கும் உங்களுக்கும் சமாதானம் வேணும் என்று முடிவெடுத்த பிறகு முதல்ல நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல முக்கியமா நம்ம இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அந்த ஆவிக்குரிய அந்த டிசிப்ளின், இதெல்லாம் என்னுடைய அமைதியை குலைக்கிறதோ, இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான சிந்தனைகளை எதிர்த்து எழும்புகிறதோ, அது எதுவா இருந்தாலும் சரி, அதை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்திட்டு நம்ம நீதி உள்ள காரியம் நடப்பிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில ஐசையா 32:17 சொல்வது போல நமக்கு நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். இப்போ அடுத்ததா பார்க்க போற தலைப்பு, சமாதானத்தை ஏற்படுத்துவனாக நான் இருக்கணும். நான் சமாதானத்தை மற்றவர்களோடு ஏற்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக கர்த்தர் என்னை மாற்றிருக்கிறார். அப்ப அது குறித்து வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 5:9, Matthew 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமென். இப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாரோடு? சமாதானம் இல்லாதவர்களோடு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்ப நமக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக மாறும் பொழுது நம்ம பாக்கியவான்களாக மாறுகிறோம். பாக்கியவான்கள் மட்டுமல்ல, அதோட சேர்த்து அவர் சொல்கிறார், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ ஒரு சீஷத்துவத்துல நம்ம எல்லாரும் சீஷர்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, we all disciples of Jesus. அப்போ சீஷர்களாக இருக்கும் பொழுது நம்ம எப்படி வாழணும் கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னா, சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வேலை நமக்கு இருக்கிறது அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் டிசைபிள்ஷிப் காலிங். சீசனாக மாறணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். சமாதானத்தை அதை நாடி, அதை தேடி, அதை பின்தொடர்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்றது இங்க பார்க்கிறோம். அப்ப சமாதானத்தை நாடி தேடணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? முதல்ல தைரியம் தேவை, இரண்டாவது தாழ்மை தேவை. தைரியமும் தாழ்மையும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மால சமாதானத்தை மற்றவர்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும். எனக்கு தைரியமும் இல்லை, எனக்கு தாழ்மையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மால சமாதானத்தை ஆஃபர் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க யாரோடவாவது இன்னும் ஒப்புரவாகாம இருக்கீங்கன்னா உங்களுக்கு தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த தாழ்மையுள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக மாற வேண்டும். ஏன்னா தேவன் சொல்லுகிறார், பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒருவரோட சமாதானம் பண்ணாம நான் இருக்கிறேன்னா எனக்குள்ள இருக்கிறது பெருமையின் ஆவி, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயம் என்று இருக்கிறது. அப்போ அதை தூக்கி வெளியே போட்டுட்டு அந்த ஹியூமிலிட்டியோட, அந்த தாழ்மையுள்ள அந்த இருதயத்தோட இந்த சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்பதான் நாம் அவருடைய புத்திரர் எனப்படுவோம். அப்ப இதை செய்யும் பொழுது அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். எபேசியர் 6:15, Ephesians 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஆமென். ஆமென். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எந்த நேரத்திலையும் நம்ம இந்த சமாதான சத்தியத்தை கொண்டு வெளியே போய் சேர்க்கறதுக்கு நம்ம ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ ரெடி டு பிரிங் பீஸ். எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, சத்தியத்தின் நிமித்தம் நம்ம சத்தியத்தை புரிந்து கொண்டு நம்ம மற்றவங்களுக்கு போய் அதை அறிவிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். சோ அடுத்தது வாசிப்போம். ரோமர் 15:13, Romans 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஆமென். சோ மற்றவர்களோடு சமாதானம் பண்றதுக்கு கர்த்தரே நமக்கு உதவி செய்யறான்ற புரிஞ்சுக்கிறவங்க பாருங்க, வாசிக்கிறேன் திரும்ப. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அவர் தான் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அந்த சமாதானம் அவரிடமிருந்தே நமக்கு கிளம்பி வருகிறது. அவர் தான் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த சமாதானம் என்பது கர்த்தரிடம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆரம்பத்துல பார்த்தோம். அது போல அதை பெற்ற பிறகு மற்றவர்களுக்கும் டிரான்ஸ்மிஷன் இருக்கு பாத்தீங்களா, நாம் பிரதிபலிக்கணும். என்னுடைய வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அதை டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு சொல்லி தான் அங்க பாக்குறோம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:36, Acts 10:36. எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நாம் கூட ஃபண்டமெண்டல் இதுதான்.
அந்த சத்திய சுவிசேஷம் என்பது அந்த சமாதானத்துக்குரியது. அதை போய் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சேர்க்கணும். அப்போ அந்த ஷேரிங் த காஸ்பிள் ஷேர்ஸ் காஸ்பிள் மாத்திரமல்ல, இட்ஸ் ஆல்சோ ஷேர்ஸ் பீஸ். சத்தியத்தை வந்து சேர்க்கும் பொழுது சத்தியம் மட்டும் போய் சேரல அவங்ககிட்ட, சமாதானமும் கூட அவரோட வந்து போய் சேர்கிறது. நம்ம எல்லாருக்கும் அந்த அழைப்பு உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த ரோமர் 15:3 அதுல வாசிச்சோம் இப்பதான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறார். இது யாருக்காக அவர் ஜெபிக்கிறார்? இந்த ஜெபம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். அப்போ பவுலாகிய அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கடிதத்தை வாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு பாத்தீங்களா. அது போல நாமும் கூட மற்றவர்களுடைய சமாதானத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அந்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படியாக நம்ம தேவனிடத்தில் விசுவாசம் வைத்த பிள்ளைகளாக நாம் பெற்ற அந்த சமாதானத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று அந்த எண்ணங்களோட மற்றவர்களுக்கும் நம்ம வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. வாசிப்போம் அடுத்ததா 2 தெசலோனிக்கேயர் 3:16 2 Thessalonians 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். ஆமென். சோ இப்ப நம்ம வாசித்தது அந்த ரோமர் 15:3 சரி, இப்ப கேட்கிற 2 தெசலோனிக்கேயர் 3:16 சரி, ஒரு கருத்தை சொல்லுகிறது. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக, கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்று பவுல் வந்து என்ன பண்றாருன்னா, தெசலோனிக்கேயருக்காகவும் ரோமருக்காகவும் அவர் வந்து என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். இப்போ அவர் செஞ்சார் அப்படின்னா நம்ம வந்து அதே போல நாமும் செய்ய வேண்டும். அப்ப நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அதே போல என்னையும் பின்பற்றுங்கன்னு சொல்லி பவுல் சொன்னது போல, இந்த இடத்துல மற்றவர்களுக்காக மற்றவருடைய வாழ்க்கையில சமாதானம் வேண்டும் என்று அவர் எப்படி ஜெபித்தாரோ அதே போல நாமும் கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் பெற்ற அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்காகவும் கேட்டு பெறும் பொழுது அது கர்த்தர் கண்களுக்கு முன்பாக அது உகந்ததாக இருக்கிறது. கடைசியா வாசிக்கலாம், யோவான் 20:19. John 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். ஆமென். அப்போ அந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் சீஷர்களும் வந்து பயந்து இருக்கிறாங்க. என்னை யாராவது கொன்றுவாங்க எங்களான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பயந்து ஒரு வீட்டுக்குள்ள பூட்டி அவங்க இருக்கிறாங்க. ஒரு பதட்டத்தின் மத்தியில, ஒரு உபத்திரவத்தின் மத்தியில, அவங்க இருதயம் கலங்கினது மத்தியில என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல கர்த்தர் போகிறார். அவர் போய் அவர் செய்கிற முதல் காரியம், உங்களுக்கு சமாதானம். இந்த சமாதானம் தான் உங்களுக்கும் எனக்கும் இன்றை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் உபத்திரவங்கள் இருக்கலாம், கலங்கி இருக்கலாம். அதன் மத்தியில கூட கர்த்தர் வந்து எப்படி அந்த அப்போஸ்தலருக்கு தரிசனம் கொடுத்து அவங்க எல்லாம் பயந்த காலத்துல உங்களுக்கு சமாதானம் என்றார் அப்படின்னு பாக்குறோம் பாத்தீங்களா. அந்த சமாதானம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மூலமாக வருகிறது. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நம்ம வந்து சமாதானத்தோட இருப்போம். ஏன்னா அந்த சமாதானம் தான் நம்மை காத்துக்கொள்ளும். சமாதானம் இல்லைன்னா அவிசுவாசம் உள்ள வந்துடும். பயங்களும் நடுக்கங்களும் நம்ம வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம பின்வாங்கி போகிறதுக்கு அது வழிவகுக்கும். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூட இருக்கிறார். அப்போ நாம் அதை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக பலத்தோடு தைரியத்தோடு நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்ம கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். சோ ஆரம்பத்துல முதல்ல வாசித்த அதே வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப இந்த உலகத்துக்குரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கல, அவர் கொடுக்கிறது ஆவிக்குரிய சமாதானம். அப்ப அந்த ஆவிக்குரிய சமாதானத்தை வந்து கெடுக்கிற நம்முடைய பயங்களோ நம்முடைய பதட்டங்களோ இல்ல ஒப்புரவாகாமல் இருக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டொழித்து ஒப்புரவாகி நம்ம தேவனோட வந்து ஒப்புரவாகிறது, மற்றவங்களோட ஒப்புரவாகிறது, பதட்டத்தை வென்று பயத்தை வென்று பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு துன்பங்கள் வந்தாலும் சரி சோதனைகள் வந்தாலும் சரி அதன் மத்தியில வந்து சமாதானத்தோட இருந்து அதோட சேர்த்து நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம எதை யோசிக்கிறோம், எதை செயல்படுத்துறோன்றத ஒவ்வொன்றும் வந்து இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை நிதானித்தறிந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒழுக்கத்தோடு நம்ம வந்து சமாதானத்தை பெற்ற நானும் மற்றவர்களுக்கு சமாதானத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்ற அந்த எண்ணங்களோட நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒருவரை ஒருவர் வந்து நம்ம வந்து பலப்படுத்தி கொண்டு ஒரு ஜெபத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தர் ஒரு ப்ரேயர் பண்றீங்களா? சோத்ர ஆண்டவரே, அப்பா சோத்ர சுவாமி, எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் பிதாவே சோத்ரப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே.
சகோதரன் மூலியமாக உம்முடைய ஜீவ வசனத்தை எங்களுக்கு புசிக்க கொடுத்தீரப்பா. நன்றி ஏசப்பா. அப்பா உம்முடைய வார்த்தை எத்தனை அழகா இருக்குது சாமி. சமாதானம் கொண்டு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எல்லாமே உம்முடைய வார்த்தையில அடங்கி இருக்குது. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் சுவாமி. அதுக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து சமாதானம் பயப்படாமல் கலங்காமலும் திகையாமல் ஆண்டவரே உமக்குள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடந்து உடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய் சுவாமி. அப்பா எங்கள் ஜனங்களை ஒவ்வொருல கேட்ட பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க. வசனத்தை கொடுத்த சகோதரனை கூட நீங்க ஏசப்பா இன்னும் பலப்படுத்துங்க. உடைய வசனத்தை இன்னும் அதிகமா போதிக்கத்தக்க அப்பா பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை செய்யுங்க. அவருடைய வாயோடு வாயிறந்த இதயத்துல நீங்க பேசுங்க மாண்டவரே. எப்பொழுதும் பேசி எங்க எல்லோருக்கும் வெளிச்சமாக தீபமாக இருக்க உதவி செய்ய மாண்டவரே. ஆமாண்டவரே, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொன்னீரப்பா. இந்த சுவிசேஷங்களை சொல்லுகிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக சோத்திர ஆண்டவரே. அவங்க எல்லாரும் இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. எத்தனை அழகா ஆவியானவர் சகோதரன் மூலியமாய் பேசினீங்க. அதுக்காக நமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் தைரியத்தோடு உம்முடைய வருகைக்கு காத்திருந்து முடிஞ்சவரை எல்லோரிடத்துல சமாதானமும் கீழ்ப்படிதலும் ஒருவருக்கு ஆறுதல தேறுதலாக அன்பா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா எங்களுக்கு வருகிற எல்லா சோதனை வேதனை கூட நாங்கள் ஆண்டவரை ஜெயிக்கவும் நீர் எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தி இந்த உலகத்தையும் ஆண்டவரை ஜெயிக்கிற சாமி. பாவத்தை நாங்கள் மேற்கொண்டு இயேசுவின் நாமத்துல நாங்கள் சமாதானம் கொண்டு தேவனுக்குள் ஐக்கியம் கொண்டு அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளை எங்களை ஒவ்வொருகளையும் மாற்ற முடியாத நாங்க தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிற சுவாமி. கேட்ட பிள்ளைகள் எல்லோரும் இந்த வசனத்தை அப்படியே இதயத்தில் ஆண்டவரே பற்றி கொண்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து வரிகளை நாங்கள் எல்லோரும் உடைய பாதத்துக்கு வந்து சேர இந்த 2ஆம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த வசனத்தை கொண்டு எங்களை போஷித்துக்காக ஆண்டவரை கொடான கொடி நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் அன்பு பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர் ஒரு ப்ரேயர் பண்ண எனக்கு நரம்பு வலி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு பிரதர். சரி பிரதர். சரி எனக்கு காது நரம்பு பிரதர், காது இருப்பு ஸ்பைன்து வலி சொல்லி இந்த லெஃப்ட் அதே தான் சரி பிரதர். பெயின் ப்ரேயர் பண்ணோம்ல, என்னாச்சு? எப்படி இருக்கீங்க இப்போ அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல வந்து இப்போ கோல்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது. இப்போ கோல்டு ஜாஸ்தி பெங்களூர்ல வந்து. ஆமா. ரொம்ப கோல்டுனால நரம்புக்கு வந்தனாக்கா அது கோல்டுக்கு ஜாஸ்தி வருது சும்மா. சரி. அது நரம்பு தான் ஷாக் அடிக்குது. இந்த கரண்ட் ஷாக் எப்படி அடிக்க தொட்டாக்க கரண்ட்ல அந்த மாதிரி தான் ஆகுது. இது நரம்பு ஸ்பைன் வர ஜாம் ஆயிட்டு இருந்தாக்கா அப்படித்தான் ஆகுது. அது கம்மி ஆயிடுச்சு 70%. ஆனா திரும்ப சும்மா நோ எடுத்துருக்குது இப்போ. சரி பிரதர், ஜெபிக்கலாம் பிரதர். சப்பா இந்த நேரத்துல கொஞ்சம் ஜெரால்டுக்காகவும் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எத்தனை நன்மையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் என்பதை நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே அவருக்கு எவ்வளவு விடுதலை கொடுத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இப்போதும் எங்க விசுவாசத்தை இதன் மூலமாக நீங்க வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, சுதந்திரத்தை கொடுத்துருக்கீங்கப்பா, வியாதி இல்லாம வாழன்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட சுதந்திரிக்காம எங்களுடைய பாவங்கள் அதுக்கு தடையாக இருக்கிறது. அதுக்காக இங்க முதல்ல எங்க மன்னிங்க ராஜா. இப்போது கூட ஆண்டவரே சகோதரன் வந்து சர்வாங்க சுகத்தை பெறுவது உங்களுடைய சித்தம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுக்கு தடையா இருக்கிறது எதுவா இருந்தாலும் அதை நீக்கி போட உங்களுடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். சகோதரனுக்கு வந்து இது ஸ்பைன்ல வந்து வலியை உண்டு பண்ணுகிற அசுத்தாவிய சாத்தானே, அவருடைய ஸ்பைனை விட்டு வெளியே போன சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். இயேசுவின் நாமத்துல சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். இனியும் அவரை வந்து ஏமாத்துறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அவருடைய விசுவாசத்தை வந்து ஆண்டவரே நீங்க வர்த்திக்க பண்ண வேண்டுமா இயேசப்பா, உடனே நான் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்துல நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாமத்தின் வல்லமைக்கு ஆண்டவரே பிசாசுகள் கீழ் படியும் எங்களுக்கு தெரியும். அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்த பிள்ளைகளாக கர்த்தராக இயேசுவின் நாமத்தை சொல்றேன். சகோதரனுக்கு வந்து உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பலவீனங்களை உண்டு பண்ணுகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். அவர் உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். இசப்பா நீங்க சொன்னது போல 1 பேதுரு 2:24 படியாக இயேசுவின் தழும்புகளால சகோதரன் சுகமானார் என்றதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். இந்த சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர். Thank you brother. பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர் நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் எடுக்க போறேன் பிரதர். மூஞ்சி கை கால்லாம் வீங்கி போயிடுச்சு பிரதர் 1 வாரமா. அது எந்த காரணம் என்னன்னு தெரியலன்ட்டு தைராய்டு டெஸ்ட் எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க. எதுவும் ப்ராப்ளம் இல்ல, நார்மலா இருக்குதுன்னு வந்துருச்சு ரிப்போர்ட்.
சரி, மறுபடியும் இப்ப ஸ்கேனுக்கு வவுத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்குமா என்னான்ட்டு ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பிரதர். சரி. அது நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஸ்கேன் பண்ண. ஏசப்பா இன்ன வரைக்கும் எனக்கு நடத்தி குடுத்துருக்காரு. இன்னமும் நடத்தி குடுப்பாருன்னு நான் நம்பிக்கையோட ஆமென். என் தகப்பன்கிட்ட உட்காந்துருக்கேன் பிரதர். ஆமென். அவரு ஆண்டவர் அருட்பாலிக்கட்டும். தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. வீக்கம் குறைஞ்சிருச்சா? வீக்கம் இருக்கா இப்போ? இல்ல பிரதர். இப்ப பரிபூர்ணமா எனக்கு வீக்கெல்லாம் வாடி போச்சு. போயிடுச்சுல்ல. நம்ம குரூப்ல ஓகே. ஜெபிச்சுக்கிட்டு எல்லா பிரேயரும் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். சரி சிஸ்டர். ஓகே. இப்ப என்ன டெஸ்ட் சிஸ்டர் இப்ப எடுக்க போறது அது வயித்துல? என்ன டெஸ்ட் வவுத்துல பண்ணாங்க? வந்து கிட்னி ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா என்னான்னு பார்க்கலான்ட்டு ஸ்கேன் பண்ணலான்னு இருக்காங்க பிரதர். அப்படிங்களா? ஓகே. சரி சிஸ்டர். நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்டிப்பா பிரதர். ஏசப்பா இந்த நேரத்துல ஒரு மகாதேவிக்காக உங்க சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பை ஆண்டவரே இவர்கள் மூலமாக நாங்கள் வந்து கேட்டு நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நீங்க எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே அதிலிருந்து ஒரு நீங்களாக்கி ஆண்டவரே இன்றைக்கு வரைக்கும் உனக்கு ஒரு சாட்சியுள்ள மகளாக அவர் நிறுத்திருக்கீங்க ஆண்டவரே. அதுக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீங்க எல்லாருக்கும் இதன் மூலமாக விசுவாசம் வர்த்திக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட ஆண்டவரே சகோதரியை கர்த்தராக இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அப்பா அவர் வயிற்றுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே ஸ்கேன் எடுக்க சொல்லி வந்திருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்களா ஆண்டவரே, இதை நீ அறிவீர். அப்பா சகோதரிக்கு விரோதமாக டாக்டர்ஸ் பேசினதோ அவங்க குடும்பத்தார் பேசினதோ இல்ல அவங்க பேசின எல்லா நெகட்டிவான வார்த்தைகளையும் அவருடைய உடலுக்கு அவருடைய ஜீவனுக்கு விரோதமாக பேசின எல்லா நெகட்டிவான வார்த்தைகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் கேன்சல் பண்றேன். அப்பா இந்த நேரத்துல கூட ஆண்டவரே உம்முடைய விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே எல்லாம் நடக்கும் நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. மழையை பார்த்து தள்ளுண்டு போ அப்படின்னு நீங்க சொன்னா அது நடக்கும். நீ விசுவாசத்தைப்படி உனக்கு ஆக கடவுள் நீங்க சொன்னீங்கப்பா. இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் கேட்கிறோம். அப்பா இந்த நேரத்துல கூட ஆண்டவரே சகோதரிக்கு உடல்ல எந்த பலவீனம் இருந்தாலும் சரி அந்த பலவீனத்தை உம்மால் நீக்கி போட முடியும் ஆண்டவரே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சகோதரிக்கு வந்து பலவீனங்களை உண்டு பண்ணுகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவிகளுக்கும் சாத்தான்களுக்கும் சொல்றேன், இப்பவே சகோதரி உடலை விட்டு வெளியே போ, திரும்ப வராது. கர்த்தராக இயேசுவின் நாமத்தை சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். சகோதரிக்கு வந்து மகாதேவிக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பலவீனங்களை உண்டு பண்ணுகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவிகளுக்கும் சாத்தான்களுக்கும் சொல்றேன், இப்பவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மண்டியிட்டு அவங்க உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி கட்டளையிடுறேன், திரும்ப வராது. உனக்கு இனிமே இங்க அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்துல சகோதரியை ஆசீர்வதிக்கும். அப்பா இந்த நேரத்துல இயேசுவின் தழும்புகளால சகோதரி சுகமானாங்கன்றத நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். அவங்க நாளைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க சர்வாங்க சுகத்தோட இருக்கிறாங்கன்ற அந்த ரிப்போர்ட் நாங்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவரே இது சாட்சியாக மாறி ஆண்டவரே நாமம் மகிமைப்பட போற கிருபைக்காக நாங்கள் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அவங்க சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமையும் மாற்றும் ஆண்டவராக இயேசு கூறிய ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். போயிட்டு வாங்க பிரதர். சார். போயிட்டு வாங்க. ரொம்ப Praise நன்றி. the Lord. Praise the Lord. பிரதர் சொல்லுங்க சிஸ்டர். பிரதர் எனக்கு வந்து 2 இயர்ஸா பேபி இல்ல. சரி சிஸ்டர். எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிறீங்களா? பண்றேன் சிஸ்டர். நீங்க எந்த ஊர் சிஸ்டர் நீங்க? நான் வந்து ஹிந்து ஃபேமிலி. சரி. நான் எங்களோட சித்தி சொல்லி தான் நான் அந்த குரூப்ல வந்தேன். அப்படிங்களா? சரி. ஆ. சரி அது சிஸ்டர். நான் சொல்லுங்க. அதான் நீங்க ப்ரேயர் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா பண்றேன் சிஸ்டர். அதுக்கு முன்ன சிஸ்டர் இது ஏன் நடக்குதுன்ற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து கொடுத்த முதல் ஆசீர்வாதமே வந்து பழுகி பெருகி பூமியை நிரப்புன்றது ஆசீர்வாதம் நமக்கு. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து பிள்ளை பிறக்காம இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு தடை இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வசனத்தின் மூலமாக நம்ம மனம் திரும்பும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? நீங்க குறிச்சு கவலைப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா அதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த விஷயத்த. இப்போ இந்த ஃபோரம்ல வேண்டாம். நம்ம தனியா நான் உங்களுக்கு நம்பர் தரேன். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்ம வசனத்தை கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போம். நம்ம எதனால இப்படி ஆயிருக்குதுன்னு தியானிச்சு பார்ப்போம். இப்போ பாவ அறிக்கை ஒண்ணு பண்ணுவோம். பாவ அறிக்கை பண்ணிட்டு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா நம்ம ஜெபத்தை கேட்பார். சரிங்களா? ஓகே. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு போன்ல ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்றதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணலாம், சில வசனங்களை வாசிப்போம். ஏன்னா தேவனுடைய வசனங்கள் வந்து ஜீவனுள்ள வசனங்கள். அதை வாசிக்கும் பொழுது நம்ம என்ன தவறு பண்ணி கொடுத்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டு அதை மனம் திரும்பும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். சரிங்களா? சரிங்க பிரதர். சரி சிஸ்டர், நீங்க கூப்பிடுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரதர் பல்லடத்துல இருந்து பாபுகுமார் பேசுறேங்க. யாருங்க பிரதர்? சொல்லுங்க பிரதர். பிரதர் பல்லடத்துல இருந்து பிரதர் மனைவி தமிழ்ச்செல்வி வந்து இந்து ஃபேமிலி சேர்ந்தவங்க பிரதர். சரிங்க.
அவங்க இப்போ பாத்தீங்கன்னா, இப்ப நான் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால எனக்காக வந்து அவங்க ஏசப்பா வந்து அவங்க ரட்சகரா ஏத்துட்டாருங்க. ம். இவங்க என்னன்னா பிரதர், அவங்க அடுப்புல வேலை செய்யறப்போ ஒரு சில டைம்ல தலை சுத்துதுன்னு சொல்றாங்க. ஸ்கேன் பண்ணியும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ம். இந்த கிட்னி பக்கத்துல பிரதர் கொஞ்சம் வீக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரதர். சரிங்க. அப்புறம் பிரதர் இந்த கால் நரம்பு பிரதர் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. ஒரு 2, 3 உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம் பிரதர். நல்லா இருக்காங்க. இருந்தாலும் ஸ்கேன் பண்ணல ஒன்றும் ரிப்போர்ட் காட்டுது பிரதர். எங்களுக்கு அதுக்காகவும் இந்த கடன் பிரச்சனைக்காகவும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணலாங்க பிரதர். வணக்கம் பிரதர். சரிங்க பிரதர். ப்ரேயர் பண்ணிக்கலாம் பிரதர். பட் சரிங்க சகோதரிக்கு வந்து ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கீங்களா நீங்க? பிரதர். எல்லாம் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க பிரதர். அவங்களும் ப்ரேயர் பண்ணுவாங்க. வீட்டுல இப்போ கிட்டத்தட்ட அவங்க நம்ம கர்த்தரை ரட்சரை ஏத்துக்கொண்டு இப்ப 3 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க பிரதர். அப்படிங்களா? அப்ப ரொம்ப ஆமாங்க சந்தோஷம். பிரதர். சாட்சி ஓகே. சொல்லியிருக்காங்க பிரதர். நம்ம ப்ரேயருக்கு வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. எல்லா இடத்துக்கும் வந்திருக்காங்க. சாட்சியும் சொல்லியிருக்காங்க பிரதர். ரொம்ப சந்தோஷம். ஓகே. பிரதர் பல்லடத்துல வர்க்கீஸ் ஃபாதர் இருக்கிறாங்க பிரதர். இப்ப வர்க்கீஸ் சார் பிரதர் கூடயுமே ஆமா. விஜயகுமார் ஆ. சார் அவர் ஃபாதர் அவர் பிரதர் அவரு கூட வருவாருங்க. ஆமா. ம். கோயம்புத்தூர் வந்திருக்காங்க பிரதர். சாட்சி சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸஸ் திடீர்னு கொஞ்சம் இன்னைக்கு கூட சொன்னாங்க பிரதர். கொஞ்சம் தலை சுத்தல் மாதிரி வருது, அடிக்கடி சைட்ல வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னாங்க பிரதர். அதுக்காக பிரதர்ட்ட ப்ரேயர் ஜெபம் பண்ணேன். பண்ணிக்கலாம் பிரதர். ஆனா முதல்ல நீங்களும் சகோதரியும் அமர்ந்து ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே ஏன் இத சரி வாழ்க்கை அனுமதிச்சிருக்கிறீங்க? நான் இதுல சரிங்க மனமாற்றம் அடையணும். எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்ட்ட கேளுங்க. கண்டிப்பா சரிங்க கர்த்தர் சில பிரதர். காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுவாரு. நாம் சரிங்க பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் அதை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்ப சரிங்க பாவத்தை பிரதர். வந்து என்னன்னு முதல்ல உணரணும். உணர்ந்து சரிங்க அந்த பாவத்தை அறிக்கையிடணும். அதை அறிக்கையிடும்போது சரி சுத்திகரிப்பு ஆகுது. சுத்திகரிப்பு ஆனதுக்கு அப்புறம் சத்துருவுக்கு நம்ம வாழ்க்கை மேல அதிகாரம் இல்ல. சரிங்க சரிங்க பிரதர். இப்ப சகோதரிக்கு வந்து இது மாதிரி வருது அப்படின்னா, நம்ம வந்து நிதானிச்சு பாருங்க நீங்க. சரிங்களா? டைம் சரிங்க கிடைச்சதுன்னா அவங்க ஃபோன் பண்ணுங்க. நம்ம ஃபோன்ல கூட சரிங்க நம்ம பிரதர். டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நான் சின்ன ஜெபம் சரி பண்றேன். அவங்க பேர் தமிழ் சரி செல்வி தானே? தமிழ் செல்விங்க பிரதர். ஓகேங்க ம். பிரதர். தேங்க்யூங்க பிரதர். தேங்க்யூ அன்பின் தேங்க்யூ. ஆண்டவரே இயேசுவே, இந்த நேரத்துல கூடப்பா, சகோதரனை வந்து ஆண்டவரே, சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கு ஆண்டவரே, நீர் காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே முன்குறிச்சீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போது கூட ஆண்டவரே, ஒரு குடும்பமாக ஆண்டவரே, நீர் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீங்க கொடுத்தீங்கப்பா. அதுக்காக நன்றி. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதை உம்முடைய சித்தமாக இருக்கிறது. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே, அவர் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளையாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் கேட்கிறோம். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் அந்த குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு. அதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆனாலும் நீங்க சொன்னீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதை இன்றைக்கு நாங்க வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே. அப்பா நீங்க வந்து எங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து அதோட கூட எங்களுக்கு சமாதானத்தையும் தருகிற தேவன் என்பதை நாங்கள் முழுமையாக விசுவசிக்கிறோம். இந்த நேரத்துல சகோதரன் பாபுகுமாரையும் சகோதரி தமிழ்ச்செல்வியும் கர்த்தராக இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். அப்பா உங்கள அவங்க நிலைத்திராம இருந்திருந்தாங்கன்னா அதுக்காக அவங்கள மன்னிங்க ஆண்டவரே. அப்பா நீங்க அவங்களை மன்னித்து அவர்களுக்கு கிருபையா இருந்து அவங்க உடல்ல வந்து இருக்கிற பலவீனங்களை நீக்கி போட வேண்டுமாய் உங்க சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. அதே போல அவங்களுக்கு வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதையும் உம்மால் நீக்கி போட முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல அந்த கடனை கட்டுவதற்கு அவங்க நீங்க பலப்படுத்துங்கப்பா. எந்த வழியிலாவது ஆண்டவரே சீக்கிரமாக அவர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்ட பிறகு ஆண்டவரே நீ முழுமையாக அந்த கடல்ல இருந்து நீங்களாக்கி உங்களுக்கு சாட்சியுள்ள குடும்பமாக நீர் அவங்களை மாற்ற வேண்டுமா இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, சகோதரி உடல் நல குறைவுக்காகவும் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சகோதரிக்கு பலவீனங்களை உண்டு பண்ணி அவங்களை அலக்களிக்கிற அசுத்தாவிய சாத்தானே இப்பவே அவங்களை விட்டு வெளியே போன சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். டாக்டர்ஸோ வேற யாரோ அவங்க ஜீவனுக்கு விரோதமாக சொன்ன எல்லா வார்த்தையும் இயேசுவின் நாமத்தை கேன்சல் பண்றோம். அப்பா இயேசுவின் ஜீவனை சவுல்செல்வி உடல்ல நாங்க செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சகோதரி தமிழ்ச்செல்விக்கு வந்து பலவீனங்களை உண்டு பண்ணுகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவைகளையும் சாத்தான்களையும் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். அவங்க உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். இயேசுவின் நாமத்தை அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா சத்தியத்தை அறிகிற அறிவில வளர்வதற்கு அந்த கிருபையை அந்த குடும்பத்துக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா நீ யார் என்பதை வெளிப்பாடுகள் அதிகமாக நீங்க கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலையும் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ நீர் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த ஜெபத்தை எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரதர், praise the Lord, brother. Praise Thank the you, Lord. Thank you, brothers and sisters. Praise the Lord.